ஹாய் மை டியர் மேத்தமெட்டிஷியன். இன்னைக்கு ஒரு எக்ஸைட்மெண்டான டாபிக் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இரண்டாம் உலகப் போர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததுல ஒரு கணித மேதையுடைய பங்கு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாம் உலகப் போர், அச்சு நாடுகள் விசஸ் நேச நாடுகள். ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் இவங்களுடைய ராணுவ கூட்டமைப்புக்கும் பிரிட்டன், சோவியத் யூனியன், அமெரிக்கா இவங்களுடைய ராணுவ கூட்டமைப்பும் மோதிக்கிட்ட மிக பயங்கரமான போர் அப்படின்னு சொல்லலாம். 1939 இருந்து கிட்டத்தட்ட 1945 வரைக்கும் இந்த போர் நடந்துச்சு. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில பயங்கரமான அணுகுண்டுகள் போடப்பட்ட போர், நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்ட போர், மனித உயிர்கள் மிக அதிக அளவுல பறிபோன போர் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். பிரிட்டன் என்ன பண்றாங்க, ஜெர்மனுடைய தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஜெர்மன்கிட்ட எனிக்மா அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் மூலமா எங்க தாக்குதல் நடத்தணும், எப்ப தாக்குதல் நடத்தணும்னு கோடிங் மூலமா, அதாவது சங்கேத மொழியில என்ன பண்றாங்க, ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாங்க. அந்த மெசேஜை யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனா அதை புரிஞ்சு என்ன மெசேஜ் கன்வே பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதனாலேயே ஜெர்மனுடைய தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாம பிரிட்டன் திணறிக்கிட்டே இருக்காங்க. பிரிட்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இந்த கோடிங்கை டீகோட் பண்றதுக்கு ரகசியமா ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம்ல மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறாங்க, செஸ் பிளேயர்ஸை கூப்பிடுறாங்க. அப்பதான் ஆலன் டூரிங் போய் அந்த டீம்ல ஜாயின் பண்றாரு. பல வருடங்களா என்ன பண்றாங்க, அந்த கோடிங்கை எப்படியாவது டீகோட் பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஆலன் டூரிங் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஒரு மெஷின் பண்ணின கோடிங்கை மனிதர்களால டீகோட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அந்த மிஷினோடைய கோடிங்கை டீகோட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு மிஷினாலதான் முடியும் அப்படின்னு யோசிச்சு சில வருடங்களுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறார். அந்த மிஷினுக்கு அவருடைய நண்பர் பேரான கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பேரை அந்த மிஷினுக்கு வைக்கிறார். ஒரு வழியா என்ன பண்றாரு, அந்த கோடிங்கை எப்படி டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த மிஷினை வச்சு கண்டுபிடிச்சு பிரிட்டன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இமிடியேட்டா அந்த தாக்குதலை நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு போகும்போது உடனே நம்ம கோடிங்கை கண்டுபிடிச்ச செய்தி ஜெர்மனுக்கு போயிருச்சுன்னா அவங்க செட்டிங்ஸை மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளால அதை டீகோட் பண்றதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமான வருடங்கள் கடந்து போகும். இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. கடைசியா ஒரு பெரிய அளவுல நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமா நடக்கப்பட்ட தாக்குதலை டீகோட் பண்ணி அவங்களுடைய தாக்குதலை முறியடிக்கிறாங்க. ஜெர்மனுடைய ஒட்டுமொத்த பிளானையும் கண்டுபிடிச்சு டீகோட் பண்ணி இப்படி சொடக்கு போடுற நேரத்துல அதை பிரேக் பண்ணி இரண்டாம் உலக போரே நேச நாடுகள் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியத்துவமா இருந்த ஆலன் டூரிங்க நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? கேப்சா கோட், ஐ எம் நாட் அ ரோபோட். ஏதாவது ஒரு அபிஷியல் வெப்சைட்ல போய் நம்ம ஓபன் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம அதிகமா பார்த்திருப்போம். இதுக்கு முன்னோடியே நம்ம ஆலன் டூரிங் தாங்க. ஆலன் டூரிங் என்ன பண்றாரு அப்படின்னா, டூரிங் டெஸ்ட் இமிட்டேஷன் கேம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாரு. ஒரு மனிதன் ஒரு மெஷினையும் ஒரு மனிதனையும் டெஸ்ட் பண்றான். ரேண்டமா மெஷின்ட்டையும் மனிதன்ட்டையும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான். பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றான். இதுல கரெக்டா பதில் சொன்னது மிஷினா மனிதனா? அப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ்ல மனிதன் மாதிரியே மிஷினும் கரெக்டான பதில் சொல்லியிருந்தா அப்ப அந்த மெஷினுக்கும் நுண்ணறிவு இருக்கா, செயற்கையான நுண்ணறிவு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காருங்க. இதனுடைய பேஸ்ல இருந்து தாங்க இன்னைக்கு நம்ம ஏஐ எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதோட மட்டும் இல்லைங்க, ஒரு பயாலஜியில மேத்தமெட்டிக்ஸ் எப்படி பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காருங்க. ஒரு புலிக்கு கோடுகள் எப்படி உருவாகுது, ஒரு புள்ளி மானுக்கு புள்ளிகள் எப்படி உருவாகுது, ஒரு வரி குதிரைக்கு வரிகள் எப்படி உருவாகுது, அதாவது அது அதனுடைய கருவுல இருக்கும்போது இப்படித்தான் கோடுகள் உருவாகணும் அப்படின்னு பயாலஜிக்கலா ஜீன் டிசைன் பண்ணுது இல்லையா?
அந்த டிசைனே கம்ப்யூட்டர்ல பண்ணி வச்ச ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேஸே பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அழகா சொல்லியிருக்காருங்க. ஆலன் டூரிங் ஒரு ஆகச்சிறந்த கணித மேதை மட்டும் கிடையாதுங்க, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கூட அவரை சொல்லலாமுங்க. பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, 2021 அவருடைய உருவம் பொறித்த 50 பவுண்டர் ரிலீஸ் பண்றாங்க. 2015 அவருடைய வாழ்க்கை வரலாறு த இமிட்டேஷன் கேம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.